ஜனாதிபதிக்கே உரிமை இல்லை. இவரு தமிழ்நாட்டுல ரிட்டையர் ஆயிட்டு அங்கங்க போய் ஐயா வேலை கொடுங்கய்யா, எங்களுக்கு ஏதாவது கவர்னர் பண்ணி கொடுங்கய்யா, நானும் சாப்பிடுறேன் நல்லா சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு காலம் முடிஞ்சுதா ஒழுங்கா வீட்டுக்கு போலாமா போய் நான் தமிழ்நாட்டை அரசு எதிர்க்கிறேன். யார? நம்ம தலைவர் தளபதி எதிர்க்கிறார். ஒன்னும் கொடுக்க முடியாது, விட்டுருவோம் வர்றாங்க தளபதி. இந்த திராவிட மாடல் அரசுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பத்திரிகை செய்தி என்ன, மகாராஷ்டிரா அதிகமான தொழிற்சாலைகள் இருக்கின்றன, ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிற்சாலை பாதிதான் மகாராஷ்டிரா. ஆனால் உற்பத்தி திறன் மகாராஷ்டிராவிலே அதிகமானது தமிழ்நாடு தான். காரணம் நாம் தலைவர் முதல்வர் தளபதி அவர்கள் தான். நான் கேட்கிறேன், என்ன மரபு? தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா நாங்க சொல்றதை செய்யணும், நீயா ஒண்ணும் செய்ய முடியாது. செய்யலாம். எங்க செலவுல இவ்வளவு பேர் ஒரு பெரிய அரண்மனை, யாருக்கு? இவருக்கு. அரண்மனையில நீ நடந்து போ, தூங்கு, என்ன வேணா செய். ஆனால் எங்கள் தமிழ்நாட்டு சட்டமன்றத்துக்கு வந்து விட்டால் எங்கள் முதல்வர் எங்க அமைச்சரவை என்ன சொல்கிறதோ அதை தாண்டி செய்ய வேண்டும். செஞ்சல இது செய்யாத மாதிரி புதுசா அவர் செய்யற மாதிரி முதல்ல எல்லாம் செஞ்சல. முதல்ல இதற்கு பதவி முடிஞ்சு போச்சு, எப்படியாவது பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக தையா தக்கனத்தால அதற்காக எங்கள் தமிழ் தாய் வாழ்த்தை அவமானப்படுத்துவியா? போன முறையே ஒரு நிகழ்ச்சியில திராவிடர்கள் திருநாடு சொல்லையே எடுத்த, அதற்கே எங்க மக்கள் பரவாயில்ல பண்ணிச்சு விட்டாங்க. இது மாதிரி தொடர்ந்து செய்தால் கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் உன்னை மன்னிக்கவே மாட்டார்கள். பின் விளைவுகள் நீங்கள் தயார்